நன்றி வணக்கம் வணக்கத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்சுவலா இந்த படம் பள்ளி பருவத்திலே, இது கிட்டத்தட்ட 30 வருஷமா நான் சுமந்துகிட்டு இருந்த ஒரு படம். இதுக்கு முன்னாடி ஒரு மறுபடியும் ஒரு காதல ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு தொடர்ந்து படம் எடுக்கிறதுக்கான ஒரு திட்டங்கள் தீட்டிக்கிட்டே இருந்தேன். அந்த வகையில இந்த படத்தோட கதையை என்னுடைய நண்பர் டி வேலு அவர்கள், மலேசியாவோட நண்பர், ஃபேமிலி நண்பர், குடும்ப நண்பர், அவர்கிட்ட நான் கதையை சொன்னேன். அவருக்கு கதை தான் ஹீரோ அப்படின்னாரு. கதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு கதை பிடிச்சிச்சு. செகண்ட் வந்து என்னுடைய உழைப்பு அவருக்கு பிடிச்சிச்சு. அந்த வகையில் இமிடியட்லி ஓகே பண்ணார். படத்தை பண்ணோம். இந்த படத்தோட கதையை வந்து எனக்கு ஒரு கதாநாயகனா தேடிக்கிட்டு இருந்தோம். அந்த கதைநாயகனா தேடும்போது சிற்பி சாருக்கு மூலம் என்னுடைய ஸ்டில் சிவா என்னுடைய நண்பர் அவர் மூலம் சிற்பி சார் தெரிஞ்சு அவர் பையனை கூடும்போது பக்காவாக இருந்தார். அப்புறம் அதுக்கு கதாநாயகி ஹீரோயின் கரெக்டாக இருந்துச்சு. நான் பண்ணோம். ஃபஸ்ட்டு இந்த கதைக்கு வந்து என்ன காரணம்னா, நான் படித்த பள்ளிக்கூடத்தில் ஆம்பலாப்பட்டு என்ற ஒரு ஒரத்தநாடு சுற்றி இருக்கிற ஆம்பலாப்பட்டு என்ற கிராமத்தில் விழுப்புரத்து பொண்ணு ஸ்கூலில் படிக்கும்போது சில சம்பவங்கள். அப்போது அந்த காலத்தில் சாரங்கன்னு ஒரு தலைமை ஆசிரியர் இருந்தார். அந்த தலைமை ஆசிரியர் தான் கிட்டத்தட்ட எங்கள் ஊர் இந்த அளவுக்கு இருக்கிறது காரணம். பெரிய இன்ஜினியர்ஸ், தொழில்நுட்ப டாக்டர்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய அழகுபடுத்தினார். அவர் தான் காரணம். இந்த படத்தின் மூலம் அவருடைய வாழ்க்கையை நான் பதிவு பண்ணியிருக்கேன். அது KS ரவிக்குமார் சார் மூலம் பதிவு பண்ணியிருக்கேன். KS ரவிக்குமார் சார்கிட்ட நான் போய் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறதுக்கு பல வருஷமாக நான் போராடி இருக்கேன். அவரும் சுரேஷ் கிருஷ்ணன் அவர்கிட்டையும் போய் போராடி இருக்கேன். கிட்ட பார்க்க கூட முடியலை. அந்த வகையில் நான் தயாரித்த வேதா அந்த படத்தில் ஒரு ஆடியோ சன் மியூசிக்கில் லைவில் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் சிறப்பு விருந்தினராக வந்திருந்தார். அப்போ இந்த சம்பவத்தை சொன்னேன். ஆமாம் அப்படின்ட்டு போயிட்டாரு. அதுக்கு பிறகு இந்த படம் பண்ணுறதுக்கு நான் அவர் தான் நீங்கள் எதாவது சார் சாருங்கன்னா பண்ணும்போது கதையை கேட்டுட்டு எடுத்தனோட சொன்னது இந்த படம் அவார்டு கிடைக்கும் அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட நான் சொல்லும்போது வைரமுத்து சார்கிட்ட நான் கதையை சொல்லி பாட்டு எழுத போகும்போது வைரமுத்து சார் அதே தான் சொன்னார், இந்த படம் அவார்டு கிடைக்கும்னாரு. இப்போ நான் KS ரவிக்குமார்ட்ட சொன்னேன், சார் இதே தான் சார் வைரமுத்து சார் சொன்னார். எனக்கு அவார்டு கிடைக்குதோ இல்லையோ கண்டிப்பாக நான் அவார்டுக்கு பண்ணுவேன், கிடைச்சா நான் வரவேற்போம். பட் என்னுடைய தயாரிப்பாளரை மறுபடியும் அடுத்த படம் கொண்டு போகிறதுக்கு லெவலில் நான் கொண்டு நிற்கணும். அதுதான் என்னுடைய உழைப்பாக இருந்துச்சு. அந்த வகையில் இந்த கதாபாத்திரம் அத்தனையுமே பொறுக்கி போட்டேன். அடுத்து இந்த இதுக்கு ஒரு வில்லன் அந்த மாதிரிலாம் வரல. ஒரு யாருமே டச் பண்ண நான் எனக்குன்னு ஒரு இருக்கும். தஞ்சாவூரோட குணம் எப்படின்னாக்கா யாரும் அப்படியே ஒன்று பந்தா ரவுடி அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. டச் பண்ணிட்டா என்னோட சுய போச்சுன்னா, என் மரியாதை போச்சுன்னா அடிச்சு நோத்திடுவாங்க. அந்த மாதிரி தான் என்னுடைய RK சுரேஷ் என்னுடைய பங்காளி. அது வேற மாதிரி ஒரு கதைகளத்தை கொண்டு வந்தார். அவரே என்ன கதை கேட்டு ஒத்துக்கிட்டாரு. பட் எப்படி இருக்கும் எதுவும் இருக்கும் அவரெல்லாம் சொல்லியிருக்காங்க, என்ன சார் சின்ன படத்துலலாம் போய் ஒத்துருக்கீங்க, விஜய் படம் பண்ணுறீங்க, அந்த படம் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி என் பங்காளி படம்ட்டு வந்தாங்க. அவர் நம்பிக்கை வீண போகாமல் பரிசு எடுத்து அவர் அடுத்தனோட அவரே வந்துட்டார். அப்புறம் பொன்னுவன் சார் இப்படியே போணுச்சு. இந்த கதை வந்து ஒரு காமெடி கலந்த ஒரு கதைகளும். அப்புறம் தம்பிராமையா சார், அப்புறம் கஞ்சா கருப்பு, ஊர்வசி மேடம், பொன்னுவன் சார் அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட் பட்டாலுமே இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஒரு ஆர்டிஃபிஷியல் இல்லாமல் ஒரு யதார்த்தத்தை மீறி எதுவுமே யதார்த்தத்தை தாண்டலை. நம்ம ஒரு சினிமாட்டிக்காக ஒரு கமர்ஷியலாக ஒரு படம் பண்ணால் கூட இது முழுக்க ஒரு யதார்த்தமான ஒரு காமெடி கலந்த ஒரு காதல் கதை. இது நல்லா பண்ணியிருக்கோம். இது அவார்டு கிடைக்குதோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை கொண்டு வெற்றி படமாக அமைப்பேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்களும் ஒத்துழைப்பீங்கன்னு நம்பிக்கிறோம். இந்த படம் வேற மாதிரி ஒரு உலகத்துக்கு வேற மாதிரி ஒரு சினிமாவை கொண்டு போகும். ஒரு கான்ஃபிடென்ட், இது ஓவர் கான்ஃபிடென்ட் கிடையாது, ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட். ஏன்னா படத்தை முடிச்சு 50 நாளாக ஷூட்டிங் முடிச்சுட்டு எடிட் போட்டு எடிட்டர் சுரேஷ் சார் தான் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு கூட பார்த்துட்டு வரோம். படத்தை பார்த்து வரும்போது அப்போ ஒவ்வொரு அவங்கெல்லாம் சொன்னது அவார்டு கிடைக்குன்னு சொன்னது, அப்புறம் காமெடி எல்லாம் பக்காவாக ஃபுல் பேக்கேஜில் இந்த படம் ஒரு ஆடியன்ஸ் 2.25 மணி நேரம் பார்த்தா எப்படி அவர் வருவாங்களோ. நம்ம ஒரு சில படத்தெல்லாம் பார்த்து காதல் படம், அப்புறம் மைனா இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு நான் நைட்டெல்லாம் தூங்கலை. அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு, அந்த மாதிரி ஒரு பாரம், அந்த மாதிரி ஒரு காமெடி இந்த மாதிரி இந்த படத்து மூலம் கொடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டது. இந்த பள்ளி பருவத்து மூலம் நான் கண்டிப்பாக கொடுப்பேன்னு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்த படம் தான் என்னுடைய எதிர்காலத்தை பிக்ஸ் பண்ணும். ஏன்னா எந்த சூழ்நிலையும் எவ்வளவு மழை புயல் என்ன அடித்தாலும் சினிமா விட்டு நான் விலக போகிறதில்ல. இந்த படம் தான் என்னுடைய அடுத்த படம் வீரசிங்கம். அந்த வீரசிங்கம் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய கமர்ஷியல் படம். இது நான் ஜெயிச்சதான் அங்கே போக முடியும். அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்ல நான் படத்தை பார்த்த பிறகு சொல்கிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. அத்தனை நண்பர்கள் எல்லாருமே தெரியும். இப்போ கூட இடையில ஒரு பத்திரிகை நம்பர் கேட்டார், என்ன இவ்வளவு நாளுக்கு பிறகு சினிமா ரொம்ப நாளாச்சு அப்படின்னு கேட்டார். அது இதெல்லாம் சொல்ல முடியாது. எல்லாரையும் பார்த்தது வந்தோம், வாட்டி புயல் எல்லாம் மீறி சினிமாவில் எதையுமே தோல்வியை கண்டுக்காம சக்ஸஸ் போக முடியாதுன்னு எனக்கு நல்லாவே முழுமையாக நம்புகிறேன். அதை மீறி கடவுள் செயல் இருக்குது.
ஏதோ ஒரு தகுதி பெறுவதற்கு தகுதியாக இருக்கிறனோ அதை இந்த தடுத்து நிறுத்த பிரபஞ்சத்தில் எந்த சக்தியாலும் முடியாதுங்கிற விவேகானந்த சாமியோட கொள்கையை நான் கடுமையாக நம்புறேங்கிற காரணத்தினாலும் கடவுள் அருணக்கருணா இருக்கிறதுனாலும் ரசிகரோட பல்ஸ் எனக்கு தெரியுங்கிற காரணத்தினாலும் இந்த படத்தை அந்த அடிப்படையில் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் வந்து எல்லா டெக்னீஷியனுக்கும் நான் நன்றி சொல்லணும். என்னுடைய நண்பர் வினோத்குமார் கேமராமேன், விஜய் நாராயணன், அவர் வந்து ரகுமான் சட்டை இருந்தவர். ரொம்ப சாங்ஸ் எல்லாம் பயங்கர பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. பார்க்கும்போது சாங் பண்ணும்போது ரொம்ப அடித்து தூக்கிட்டு போச்சு. எல்லாம் ஆடியன்ஸு பக்கத்தில் பப்ளிக்கெல்லாம் பார்க்கும்போது அவர் என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அப்புறம் இதில் வந்து சுப்ரீம் சுந்தர் ஃபைட் அவர்கிட்ட நான் பண்ணும்போது கோலி சோடா வந்து ஜெயிச்சதுக்கு காரணமே அது சுப்ரீம் சுந்தர்னு அவர்கிட்டே சொன்னேன். அந்த படத்தை கூட எல்லாம் ஒரு லாஜிக்கே உடைச்சார் அவர். அந்த மாதிரி தான் எனக்கு வேணும். எந்த எதார்த்த மீறி ஒரு சினிமா கமர்ஷியல் இருக்கக்கூடாது. ஒரு சின்ன பையன் நந்தராம் பண்ணியிருக்கான், அவன் எப்படி 10 பேர் அடிப்பான், 5 பேர் அடிப்பான். ஆனால் பட் அவன் வேகத்தை காட்டணுன்றதை கரெக்டாக புரிஞ்சுட்டு கரெக்டாக பண்ணியிருக்காரு. நண்பர் ஜான் பிரிட்டோ அண்ணன், என்னுடைய நண்பர் சுரேஷ் சார் சொல்லவே தேவையில்லை. திடீர்னு படம் பார்த்துட்டு இருக்கும்போது குரல் அழுதுகிட்டே இருந்துச்சு. அவர் தான் இந்த படத்தோட எண்டோட கிளைமேக்ஸில் அழுதுகிட்டு இருந்தார். அதே மாதிரி 80% சிரிச்சுக்கிட்டு இருந்தார். இந்த படம் கூப்பிட்டு சொன்னார், சார் இது எனக்கும் ஒரு பெரிய பேர் கிடைக்கும் சார் அப்படின்னாரு. அந்த மாதிரி எல்லா டெக்னீஷியனும் உழைச்சவங்கலாம் என்ஜாய் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட இந்த படத்தை பார்த்து எடிட் பண்ணி எல்லாரையும் நான் போட்டு காட்டினேன். பார்த்த பிறகு ஒரு பெரிய நம்பிக்கையோடு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த நம்பிக்கையை தயவுசெய்து நீங்கள் கொண்ட எந்த ஒரு இது இல்லாமல் உங்கள் மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பீங்க ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லா பத்திரிகைகளும் உங்களுக்கு தாழ்த்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் ரொம்ப போராடி சினிமா தான் என் வாழ்க்கையை, சினிமா தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. ஏகப்பட்ட தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பல கண்ட்ரியில் போய் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் மீறி எனக்கு சினிமா தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த சினிமா தான் எனக்கு உலகம், எல்லாமே குடும்பம். எனக்கு முதல் ஒய்ஃபு என் சினிமா தான். என் ஒய்ஃபுக்கிட்டே அதை சொல்லிட்டேன். அந்த வகையில் எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை கொண்ட நல்ல லெவலில் உண்மை சம்பவத்தை கொண்ட ஆடியன்ஸை சேர்க்கறது உங்களோட கடமை. நீங்கள் செய்வீங்கிற நம்பிக்கையோட எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். நண்பர் வாசு பாஸ்கர் வந்து டைரக்டர் வந்து மலேசியாவுக்கு வந்து இந்த சினிமா கதையை பேசி சொல்லிக்கிட்டே இருந்தார். எனக்கு வந்து இந்த சினிமா படத்தோட இது வந்து படம் பார்க்கறது தான் தெரியும், ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கோ இதுவும் தெரியாது. அவர் சொல்கிறப்ப அந்த கதை வந்து உண்மை கதை மாதிரி. இப்போ நாங்களாம் இந்த பள்ளியில் என்ன நடந்துச்சோ நானும் அந்த சிலதெல்லாம் செஞ்சுருக்கிறேன். அதெல்லாம் செஞ்சது வந்து அவர் சொல்கிறப்ப அது ரியலிசமாக இருக்குது. ரியல் இதாக இருக்கிறப்ப ஏன் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் தொடங்கிட்டு செஞ்சோம். இந்த படம் அவர் சொன்னது போலயே அவரோட உழைப்பு 100% அவர் எஃபோர்ட் போட்டு செஞ்சிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் அவர் சொல்ல 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 எனக்கு வந்து படம் நல்ல வெற்றி படமாக தருவாருன்னு நல்ல நம்பிக்கை இருக்கு. கதையும் நல்ல அம்சமாக அமைஞ்சிருக்கு. இந்த படம் முழுசா 2017 வெற்றி படமாக வரும், வெற்றி படம் தான் அப்படின்னு சொல்லி வந்தவங்க அனைவருக்கும் நன்றி கூறி வரைக்கிறேன். நன்றி, வணக்கம். போலீஸோட பார்த்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சிவா சார் மூலமாக எனக்கு ஃபோன் பண்ணார். சரி சார், நான் கண்டிப்பாக அடுத்த படம் பண்ணுற மாதம் எனக்காக இதே மாதிரி ஒரு லைஃப் ஃபைட் வேணும்னாரு. கண்டிப்பாக நிறைய பேர் எடுப்பாங்க, அதுக்கேற்ற ஆர்டிஸ்ட் நம்மளுக்கு அமையணும். ஸோ நான் அப்போ சொன்னேன், சார் படம் பண்ணுறது பெருசு இல்லை, அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வேணும். ஸோ அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக நான் எடுத்து தரேன் சார். அதான் சார் இன்றைக்கி எல்லோரும் ஃபைட் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கிடச்சா நான் கண்டிப்பாக நல்ல மாதிரி அமைச்சு தரேன். அதுக்கேற்ற மாதிரி நான் கேட்குறதெல்லாம் கொடுக்கணும் சார், அதுக்கெல்லாம் நல்லா இருக்கணும். கண்டிப்பாக சின்ன பட்ஜெட் நினச்சிடாதீங்க மாஸ்டர், நீங்கள் என்ன நினைக்கணும் அது மாதிரி கொடுக்குறேன்னாரு. இப்போ ப்ரொடியூசர் பேசுகிற மாதிரி இந்த ப்ரொடியூசரை நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா டேரக்டர் தான் ப்ரொடியூசர், அவ்வளோ டெடிக்கேஷன். இங்கே 2 பேர் இருக்காங்க, 2 பேரையும் நான் சொல்லணும். ஒன்று டேரக்டர், 2வது சுரேஷ் சார். அவர் ஒரு ப்ரொடியூசர் தான், ஸ்பாட்டில் வந்து ப்ரொடியூசர் மாதிரியே இருக்க மாட்டார். அவர் அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாஸ்கர் சொல்கிறேன். டெடிக்கேஷன். காலையில் வந்து எல்லாம் சொன்னாங்க இல்லையா, லவ் பண்ணுறாரு, அதெல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க. நான் பார்க்கல, இப்போ தான் நான் சொல்லும் போது தான் தெரியுது. காலையில் 6 மணிக்கெல்லாம் ஸ்பாட்டில் இருந்துட்டு எவ்வளோ ஒர்க் பண்ணணுன்றது. ஏன்னா இந்த ஃபைட் பார்த்தீங்கன்னா 4 ஷிஃப்டிங், 4 இடத்துல எடுக்க வேண்டியது. முதல்ல ஒரு லானில் எடுக்கிறோம், அப்புறம் ஒரு ரெயின் எஃபெக்டில் வர ஒரு இடம், அதுக்கப்புறம் சேரு சகதியில் எடுக்கணும், இதுக்கப்புறம் ஒரு சுடுகாடு. இது ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன். ஒரு 1000 பேர் அங்கே ஊரில் லோக்கல் ஆர்டிஸ்ட் வச்சு ஒரு ஃபயர் இன்ஜின், ஆம்புலன்ஸு, போலீஸ் ஒரு செட்டப்பு, இதெல்லாம் போய் பெரிய செட்டப்பில் வச்சுருந்தார். நான் கேட்டேன், என்ன சார் இவ்வளோ எடுக்கிறோம், டைம் கம்மியாக இருக்கேன்னு. இல்லை மாஸ்டர், இதுக்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டெடிக்கேஷனாக கஷ்டப்பட்டார். கேஎஸ் ரவிக்குமார் சாரே வாயிலேருந்து வந்துச்சு, பெரிய மாஸ் ஷாட்லாம் எடுத்துகிட்டு மற்ற ஷாட்லாம் அப்புறம் எடுக்கிறேன்னு பெரிய பெரிய ஷார்ட்ஸ் எல்லாம் பிரித்து நாங்கள் 2 பேர் உட்காந்து எடுத்தோம். அப்போ அவரே சொன்னார், நம்ம வேலையை ஆரம்பிச்சிட்டானுங்கடா அப்படின்னாரு. இதுவே அவருக்கு கிடைச்ச வெற்றி தான். ஒரு பெரிய இயக்குனருடைய ஃபார்முலாவை பிடிச்சி படம் பண்ணுறதே பெரிய விஷயந்தான். ஸோ அதுக்காக அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். டேரக்டர் வந்து ப்ரொடியூசர் நீங்கள் கவலைப்பட வேணாம்,
இந்த மாதிரி ஒரு நல்ல டைரக்டருங்க இருக்கும்போது ப்ரொடியூசர் நம்பி வரலாம். ஏன்னா அவர் சொந்த காசு மாதிரி தான் உழைச்சார். இப்போ தான் தெரியும் நீங்கள் ப்ரொடியூசர்னு. நான் பார்த்ததில்ல. அவர் தான் ப்ரொடியூசர் நினச்சிட்டு இருக்கிறேன். நான் டேரக்டர் தான். சுரேஷ் சார், அடுத்தது சுரேஷ் சார் சொல்லணும். ஹீரோ நந்தாவுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், நந்துக்கு முன்னாடி. அவரை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசர் மாதிரி ஸ்டுடியோ 9 ஒரு ப்ரொடியூசர் எத்தனை படங்கள் வாங்கி ரிலீஸ் பண்ணுறாரு, இவ்வளோ படங்கள் நடிக்கிறாரு. இப்போ அந்த மாதிரி ஒரு ஹீரோ இது மாதிரி இல்லை. ஒரு அப்கமிங் ஹீரோ அவர் அந்த மாதிரி பண்ணல. ஸ்பாட்டில் கேரவன் கூட இருக்கும், எங்கள் கூடயே உட்காந்து டைரக்டர் கூட அவ்வளோ ஹெல்ப் பண்ணி அவ்வளோ மாஸ் ஷாட்டுக்கு மாஸ் இது என்ன தேவை, இதுக்கு ஆள் வர வைக்கலாமா, இதுக்கு நான் உட்காரட்டுமா, நான் இருக்கட்டுமா பண்ணி அவ்வளோ ஒர்க் பண்ணார். ஸோ அவருக்கும் ஒரு தேங்க்ஸோட. ஒரு ப்ரொடியூசராக இருந்து ஒரு வழி தெரியுது அவருக்கு எப்படி ஸ்பாட்டில் இவ்வளோ பேரை வச்சுட்டு எப்படி ஒர்க் பண்ணணுன்ட்டு. ஸோ அவரும் அருமையாக பண்ணார். அப்புறம் நந்து இந்த படத்தோட நாயகன். அவரை முதல்ல பார்க்கும்போது நான் சொன்னேன், சார் இது ப்ராக்டிஸ் கொடுத்து பண்ணணும். ஏன்னா கோலிஸோட அப்படி தான் எடுத்தோம். இது அந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொடுக்குற மாதிரி எனக்கு டைம் வேணும் சார்னா திடீர்னு அவர் ஓகே ஆனார். ஏன்னா வேறு ஹீரோ இருந்ததால் திடீர்னு ஒரு 2 நாள் முன்னாடி 3 நாள் முன்னாடி அவுடர் போகிறதுக்கு முன்னாடி தான் சிவா சார் மூலமாக ஓகே பண்ணியிருக்காங்க. அப்போ சரி ஸ்பாட்லேயே போகிற வச்சு என்ன வருதோ அதை வச்சு பண்ணலாம் மாஸ்டர், கொஞ்சம் பண்ணுங்கன்னாரு. ஸ்பாட்டில் வந்து பார்த்தேன், பையன் உண்மையிலே அருமையாக ஒரு சிற்பி சாருக்கு ஒரு நன்றி சொல்லணும். நல்லா பண்ணியிருக்காரு சார். கண்டிப்பாக எங்களுக்கு வந்து ஒரு மீண்டும் ஒரு தனுஷ் சார் ஃபீல் தான் இருக்கும். எல்லாமே சொல்லுவாங்க தனுஷ்ன்ட்டு. துள்ளுவதை இளமும் அந்த பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் ஸ்பெக்ஸஸ்லாம் போட்டு அப்படி தான் இருக்கார். ஒர்க்லேயும் அதே மாதிரி தான், நல்ல டெடிக்கேஷன். நான் என்ன சொல்லணும், என் ஃபைட்டர்ஸ் என்ன செஞ்சு காட்டுவாங்களோ அதை அப்படியே கரெக்டாக செய்வார். ஒன்மோரே எதுவுமே வாங்கலை. 2-3 ஒன்மோர் வந்துச்சு, பட் இருந்தாலும் பெருசாக பண்ணாமல் ஒரு ரொம்ப டெடிக்கேஷனாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஃபைட்டும் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கிறதால எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு அந்த ஒர்க் பண்ணுறது. இந்த படம் இந்த குறுகிய காலத்தில் நிறைய சின்ன முதலீட்டு படங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதுபோல் இந்த படமும் நீங்கள்லாம் பத்திரிகைகளுக்கெல்லாம் நீங்கள்லாம் இந்த படத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். இந்த படத்தை நல்ல முறையாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து இந்த படம் வெற்றி படமாக அமையணுன்ற ஆண்டவனை கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம ஒரு டெக்னீஷியன் மறந்தால் கஷ்டமாக இருக்கும். நானும் அந்த அனுபவிச்சிருக்கிறேன். வினோத் அவரை நான் வாழ்த்துறேன், கேமராமேன் இந்த படத்தில். அவரை பற்றி கொஞ்சம் சொல்லி ஆகணும், நான் மறந்துட்டேன். இருந்தாலும் சாரி வினோத், பரவாயில்ல இருந்துக்கலாம். இருந்தாலும் ஒரு முதல் படம் மாதிரி இல்லாமல் ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணார். ஏன்னா சொன்னேன் இல்லையா, பெரிய பெரிய செட்டப்பில் ஒரு கேமராமேனாக ஒர்க் பண்ணுறது ரொம்ப பயந்துருவாங்க. அது ஒரு 3 கேமரா ஒர்க் பண்ணுறதுக்கு லைட்டிங்ஸ் அதுக்கு இதுன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவர் புது கேமராமேன் மாதிரி இல்லாமல் ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்தாரு. அந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ்லேயும் நீங்கள் மற்ற விஷயங்கள் படம் கிளிப்பிங்ஸ் வரும்போது பார்க்கலாம். ஒரு நல்ல வருங்காலத்தில் பெரிய கேமராமேன் வரிசையில் வர வேண்டிய வினோத்துக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து நன்றி, வணக்கம். இங்கே வருகை தந்திருக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மாலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அது அந்த படத்தில் நாங்கள் பணியாற்றுறது நான் பொது தெரிஞ்ச விஷயங்கள். வாசு பாஸ்கருக்கு நான் பெரிய நன்றி கடன் பட்டிருப்பேன். ஏன்னா அந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு மிகப்பெரிய லைஃப் வரும் காமெடியனாக. ஆனால் அது மாதிரி தான் என்னை பயன்படுத்தியிருக்கிறாரு. இந்த படத்தில் எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கிறாரு, வக்கீல் சாமிநாதன். படத்தில் வக்கீலாக வருவேன். கோர்ட்டும் போட்டதில்லை, கோர்ட்டுக்கும் போனதில்லை. அப்போ கதாநாயகங்களோட 4-5 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அதில் கல்கோனான்னு ஒருத்தர் இருக்கிறான், மண்டே டைப்பாக இருக்கும் அவன். அண்ணன் கோர்ட்டில் இறங்கிட்டேன்னா ஜட்ஜஸ் அப்படியே கலங்கு வரல அப்படின்னு, முதல்ல கோர்ட்டுக்கு போ அப்படின்னு பின்னாடி இருந்து இப்படி நகைச்சுவையில் பிரமாதமாக பண்ணி வச்சிருக்கிறாரு. அதே அளவுக்கு சென்டிமெண்ட்டும் கொடுத்துருக்காரு. நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உண்மையாகவே ஒரு இசையமைப்பாளராக இல்லாமல் ஒரு ஹீரோவோட தந்தையாக இந்த இடத்துல உங்ககிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததே பார்த்தீங்கன்னா வாசு பாஸ்கரும் டி வேலு அவர்களும் தான். அவங்கள மறக்கவே முடியாது. எல்லாமே ஒரு கனவு மாதிரி தெரியுது. சடனாக ஒரு டேட்டை ஞாபகம் இருக்குது. ஜனவரி 27 திடீர்னு ஸ்டில் சிவா வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்து, சார் உங்கள் பையனை ஏதோ ஃபோட்டோ இருக்கா அப்படின்னு கேட்டார். எதுக்குச்சி அப்படின்னு கேட்டேன். இல்லை ஒரு படத்தில் ஹீரோவுக்காக கேட்குறாங்க அப்படின்னாரு. சிவாட்ட நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொல்லி வச்சுருந்தேன். அவனுக்கு ஆக்சுவலாக மியூசிக்கலியெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஹீரோவாக நடிக்கிறதுக்கு தான் ஆசைப்படுற அப்படின்ட்டு சொல்லி வச்சுருந்தேன். நிறைய பேர்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன். ஒரு நல்ல வாய்ப்புக்காக ஒரு தேடலில் தான் இருந்துகிட்டு இருந்தேன். அப்புறம் எடுத்துகிட்டு போனோம், அப்படி ஸ்டில் எடுத்துகிட்டு போனோம். அப்படி வீட்டில் ஒரு வீடியோ பார்த்துட்டு ஒரு ஸ்டில் எடுத்துகிட்டு போனோம். அப்படி அப்புறம் ஆக்சுவலாக அது தை அமாவாசை வெள்ளிக்கிழமை. உடனே அங்கேருந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணி முடியெல்லாம் ட்ரிம் பண்ணி வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இன்றைக்கி தை அமாவாசை வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி முடி வெட்டக்கூடாது, நாளைக்கு காலையில் சனிக்கிழமை காலையில் நான் முடி வெட்டி அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு சொன்னேன். சொன்னதே போயிட்டு டைரக்டர் பார்த்துட்டு கண்ணாடி போட்டு பார்த்துட்டு
உங்கள் பையன் தான் சார் ஹீரோ அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாகவே வந்து தெரியும், நானும் ஒரு காலத்தில் வந்து வாய்ப்பு தேடி அலைஞ்சிருக்கோம். எல்லா டெக்னீஷியன்ஸுக்குமே சினிமாவில் வந்து வாய்ப்பு அவ்வளோ சீக்கிரமாக அமையாது. அந்த வகையில் வந்து அவனுக்கு வந்து இந்த படம் அமைஞ்சது உண்மையாகவே கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அதே மாதிரி ஸ்டில் சிவாவுக்கு நன்றி சொல்லணும். வாசு பாஸ்கர் அவர்களுக்கு பெரிய மனசு. உண்மையாகவே எல்லா நியூ ஃபேஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஃபேஸ் போடுற போது வந்து ஒரு பட்ஜெட் யோசிப்பாங்க. ஒரு ரூபாயில் பண்ணணும், ₹1.5 பண்ணணும், ₹2 பண்ணணும், இப்படி தான் பேசுவாங்க. ஆனால் பட் இந்த படம் வந்து ஒரு நியூ ஃபேஸை வச்சு என்னுடைய சன்னை வச்சு மிகுந்த பொருட்செலவில், அதான் வந்து இமேஜே பண்ண முடியாது. ஒரு 4 கோடிக்கு மேலே நான் ஒரு 4-5 crores வேணும்னு வைங்களேன். அந்த அளவுக்கு அவனை வந்து அவன் இந்த படத்தில் வந்து என்ன ஆர்டிஸ்ட்டு KS ரவிக்குமார் சார் இருக்காரு, ஊர்வசி மேடம் இருக்காங்க, தம்பிராமையா சார் இருக்காரு, கஞ்சா கருப்பு, அது ஸ்டுடியோ RK சுரேஷ் பிரதர் இருக்காரு. இத்தனை பேர்த்தையும் வச்சு ஒரு படத்தை வந்து பண்ணணும் அப்படின்னா என்ன, எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட் பேக் கிடைச்சிருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம உண்மையாகவே இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் பேக்கில் வந்து அவன் இன்ட்ரடியூஸ் ஆகிறான் அப்படிங்கிற போது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து யாருக்குமே கிடைக்காது. அது வந்து எனக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னா உண்மையாகவே வாசு பாஸ்கருக்கு தான் நன்றி சொல்லணும், சிவாவுக்கு தான் நன்றி சொல்லணும், அந்த ப்ரொடியூசர் வேலுக்கு தான் நன்றி சொல்லணும். நல்ல இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஸோ வந்து ரொம்ப ஒரு ஹீரோனுடைய தந்தையாக ரொம்ப மகிழ்ச்சியாக உங்ககிட்ட இன்னைக்கு பேச ரொம்ப நாள் ஆச்சுன்னா பத்திரிகைகள் நண்பர்களெல்லாம் சந்திச்சு. ஸோ இன்னைக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து இன்னைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். திரைசைத்துறைக்கு நான் என்னை வந்து இசையமைப்பாளராக திரு வாசுதேவ பாஸ்கர் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. ஏற்கனவே 3-4 படங்கள் அற்புதமாக வந்து அவர் பண்ண அனுபவம் அவருக்கு இருக்குது. அப்போ அனுபவம் வாய்ந்த இசை கலைஞர்களோடு அவர் வந்து பணிபுரிந்திருக்கிறார். அதையும் தாண்டி இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதுக்கு அவருக்கு என்னோட மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த ஒர்க் வந்து இப்போ டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. நான் பாடின திருவாசக பாடல்படி நடித்து மண்ணிடை பொய்யினை பல செய்து அப்படி சுற்றிட்டு இருந்த என்னுடைய அறியாமையிலிருந்து என்னை வெளிக்கொணர்ந்து என்னை வளர்த்து கொண்டிருக்கும், கண்ணுங்கருத்துமாய் வளர்த்து கொண்டிருக்கும் என்னுடைய குருநாதர் அவர்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். வந்திருக்கேன் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். நான் தஞ்சாவூர் பொண்ணு, பட் சென்னையில் தான் படித்து வளர்ந்தேன். ஸோ எனக்கு இந்த வில்லேஜ்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ இந்த ஃபிலிமில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன ஒரு அப்படியே ஆப்போசிட்டாக பக்கா வில்லேஜ் போனால் என்னை மாற்றிட்டாரு வாசு சார். என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து காதல் கசக்குதையா, என்னோட செகண்ட் ஃபிலிம் பள்ளி பருவத்திலே. இது ரெண்டுத்தில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்னா, என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் வந்து ஒரு சர்ச் கான்வென்ட் ஸ்டூடெண்ட்டாக ரொம்ப ட்ரெண்டியாக பண்ணியிருக்கேன். இதில் அப்படியே ஆப்போசிட்டாக அரசு மேல்நிலைப்பள்ளி ஸ்டூடெண்ட்டாக பண்ணியிருக்கேன். இந்த ஃபிலிமில் எனக்கு நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, சேஞ்ச் ஓவர்ஸ் இருக்குது. என்னோட நேம் வந்து இந்த படத்தில் கனிமொழி. என்ன மாதிரி அப்கமிங் ஹீரோயின்க்கெலாம் கனிமொழி மாதிரி ஒரு கேரக்டர் அமையிறது பெரிய விஷயம். ஸோ ஃபார் தட் தேங்க்ஸ் டு டைரக்டர். ஆக்சுவலாக இந்த படத்தோட ஸ்பெஷலே வந்து சாங்ஸ் தான். சாங் சூப்பராக வந்திருக்கு. அப்புறம் இதில் பெஸ்ட் விஷயம் என்னென்னா, பெட்டலன் ஆஃப் ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. தம்பிராமையா சார், கஞ்சா கருப்பு சார், பொன்வண்ணன் சார், ஊர்வசி மேம், KS ரவிக்குமார் சார், RK சுரேஷ் சார். ஸோ வெரி லக்கி தான் சொல்வேன். எனக்கும் எங்கள் டீமுக்கும் உங்களோட பிளெஸிங்ஸ் அண்ட் விஷஸ் வேணும். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றிம்மா. வாழ்த்துக்களுடன் பேச அழைக்கிறோம். வணக்கம். நந்தன் பள்ளி பருவத்திலே அப்படிங்கிற படத்து மூலிமா ஹீரோவாக அறிமுகமாகிறேன். டைரக்டர் வாசு பாஸ்கர் சார் மூலிமா அறிமுகமாகிறேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. சினிமாவை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் மூலிமா அறிமுகமாகிறேன் அப்படிங்கும்போது. இது என்னோட முதல் படம். ஆனால் என்னை டோட்டல் யூனிட்டுமே ரொம்ப பாசமாக பார்த்துக்கிட்டாங்க. என்னை அவ்வளோ கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி சினிமா அப்படின்னா என்னமே எதுவுமே தெரியாது. இந்த படத்தில் KS ரவிக்குமார் சாரோட பையனாக பண்ணியிருக்கேன். அப்பா வந்து KS ரவிக்குமார் சாரோட நாட்டாம படம் பண்ணாங்க. அப்போ நான் பிறக்கவே இல்லை. இன்றைக்கி அவர் கூட பையனாக பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஊர்வசி மேடம் எனக்கு அம்மாவாக பண்ணியிருக்காங்க. கூட இந்த படத்தில் என்னென்னா, ஒரு நியூ கமராக ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பட்டாளத்தோட நடிக்கிறேன். ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பட்டாளத்தோட இன்ட்ரடியூஸ் ஆகிறேன். அதுவே ஒரு பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட்டாக இருந்துச்சு என் கேரியருக்கு. தம்பிராமையா சார், கஞ்சா கருப்பு சார் காமெடி கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க.
சுரேஷ் அண்ணாவும் பொன்வண்ணன் சாரும் வில்லன் ரோல்ஸ் பண்ணிருக்காங்க. சுரேஷ் அண்ணாவோட ஒரு ஃபைட்டு சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் பண்ணார், போட்டு பரட்டி எடுத்துட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த ஃபைட்டுக்கு, ரெயின் எஃபெக்ட்லேயே பண்ணோம். மாஸ்டரும் என்னை பயங்கர கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாரு. 5 சாங்ஸ் படத்தில் செம்ம எக்ஸலண்ட்டான சாங்ஸ், சூப்பராக வந்திருக்கு. தீனா மாஸ்டர் தான் 5 சாங்ஸும் பண்ணார். வினோத் அண்ணா கேமராமேன். பர்ஃபார்மன்ஸ் சரி இல்லைன்னா ஃபஸ்ட்டு டேரக்டர் சொல்கிறாரோ இல்லையோ அவர்கிட்ட ஒரு பல்ப் ஆஃப் ஆகிடும். அங்கேருந்து ஏய் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இந்த படத்தில் எனக்கு ஆக்சுவலி வாசு பாஸ்கர் சார் இதுக்கு முன்னாடி அறிமுகம் இல்லை. ஸ்டில்ஸ் சிவாண்ணா மூலியமாக தான் எனக்கு இந்த வாய்ப்பே கிடைச்சது. அவருக்கு நன்றி. வெண்பா ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற ஒரு கோஸ்டார், ரொம்ப நல்லா ஜாலியாக எந்த ஒரு பிரச்சனையுமே எங்களுக்கு அப்படிலாம் இப்போ வந்ததுலேருந்து எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, என்னடா 2 பேரும் ஒரே பிளாக் அண்ட் பிளாக்ல வந்திருக்கீங்க, பேசி வச்சுக்கிட்டீங்களா? சத்தியமா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அப்புறம் நல்லா வந்திருக்கு படம். கண்டிப்பா ப்ரெஸ் பீப்புள்ஸ் அண்ட் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. நன்றி நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த 7G ரெயின்போ காலனி காதலுக்கு மரியாதை, அதுக்கு அந்த வரிசையில் கண்டிப்பாக பள்ளி பருவத்தில் கண்டிப்பாக இடம் பிடிக்கும். முதல்ல வாசு பாஸ்கர் பங்காளி பற்றி சொல்லணும். ரொம்ப ஒரு கடைசி படம் எடுத்து அந்த படம் பெருசாக பண்ணலை. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் முயற்சி அடைஞ்சு ஒரு படம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ நான் கேள்விப்பட்டேன் ஒரு படம் போயிட்டுருக்கு அப்படின்னு. அப்புறம் வீட்டுக்கு வந்தார் ஒரு நாள், வந்துட்டு பங்காளி ஒரு கேரக்டர் இருக்கு இந்த படத்தில், நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்க அப்படின்னு. என்ன முதல்ல ஸ்கிரிப்டை சொல்லுங்கள், இப்போ தாங்க ஏதோ ரொம்ப நாள் கழித்து ஆரம்பித்து நான் ஏதோ வாழ்க்கையில் போயிட்டுருக்கேன் அப்படின்னு. ஏன்னா சசி சார் கூட பண்ணிகிட்டு இருந்தேன், அப்புறம் விஷால் கூட பண்ணிகிட்ருக்கேன், அப்படியே போயிட்டு விக்ரம் சாரோட பண்ணுறேன், நீ இந்த நேரத்தில் வந்து இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னோடனே அவர் இல்லை நீ ஸ்கிரிப்டை கேளு அப்படின்னு சொன்னோடனே ஸ்கிரிப்ட் கேட்டேன். ஸ்கிரிப்டை கேட்டு முடித்தோடனே அதில் என்னோட லைன் இல்லை, நீ மொத்தமாக வந்து நீங்கள் சொல்லுங்கள் கதையை அப்படின்னு. ஃபுல் ஸ்கிரிப்டை கேட்டோடனே அதாவது வந்து ஒரு காதலுக்கு மரியாதை, ஒரு காதல் கலந்த ஒரு விஷயமா எனக்கு தென்பட்டுச்சு. ஓகே, அப்போ கண்டிப்பாக அந்த படம் எப்படியே வந்து ஓடும், அதில் கண்டிப்பாக நம்மளும் இருந்துட்டா ஒரு செல்ஃபிஷ்னஸ் தான், நல்ல படங்கள்ல இருக்குன்னு ஆசை, அவ்வளோதான். அதனால இந்த படத்தை ஒத்துக்கிட்டு சரி அப்படியே இருந்தாலும் இது புது படமாச்சு, புதுசாக வேறக்கான ஹீரோ ஹீரோயின் பயமா இருந்துச்சு. சரி ஓகே போகலான்னு சொல்லி ஸ்பாட்டுக்கு போய் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 2 days அந்த இதெல்லாம் அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்போ நான் தம்பிராமையா சார், பொன்வண்ணன் சார் எல்லாருமே ஒன்றா உட்காந்துப்போம். இந்த ஆர்டிஸ்ட் இதெல்லாம் ஓரமாக உட்காந்துட்டு எப்படி இதை பண்ண. ஆனால் எடுத்த விதமும் சொல்கிறேன், அந்த கேமராமேன் மனுஷன் நீ பெரிய ஆளாக போகிற மோனே, நீ கண்டிப்பாக ஒரு கேமராமேனு அதாவது வந்து ஸ்டெடி கேம் தனியாக ஒருத்தவங்களை கூப்பிட்டு வருவாங்க, அதெல்லாம் கிடையாது. வித்தியாசமாக ஏதோ ஒன்று ஹேங் பண்ணி என்னமோ வச்சிருந்தாரு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், அது ஹாலிவுட்ல தான் இருக்கு. அது என்ன பேர் அது அது வந்து கேவி சிவகுமார் சாரே கேட்டார், என்னையே அது புதுசாக இருக்கு அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரே ஆளு எல்லா கேமராவையும் ஹேண்டில் பண்ணாரு. ரொம்ப நல்லா கஷ்டப்பட்டு பண்ணீங்க. நான் சொல்றேன், நீ ரொம்ப பெரிய ஆளா வருவீங்க வினோத். வாசு பாஸ்கர் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மனிதர், சினிமாக்காக வந்து முயற்சி அடைஞ்சு கண்டிப்பா அந்த மனுஷன்லாம் வந்தாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சினிமா கொஞ்சம் வளர்த்து விடலாம், தப்பு இல்லை. நான் எல்லாத்தையும் தான் சொல்றேன். உங்களுக்கு பத்திரிகையாளர் இன்னைக்கு இல்லைன்னா, பத்திரிகை நீங்க என்னை வளர்க்கலன்னா இன்னைக்கு நான் ஆளே இல்லை. ஏன்னா நான் என்னைக்குமே நான் சொல்லுவேன், ஏன்னா நான் முதல் படம் நடிச்சேன் சரி, 2வது படம் நடிச்சேன், இன்னைக்கு வரைக்கும் உங்க ஆதரவு இருந்துகிட்டே இருக்கு. அந்த மனுஷனுக்கு கண்டிப்பா வந்து இப்ப இந்த படத்தை மாத்திரம் ஜெயிச்சிட்டாருன்னா பிடிக்க முடியாது. அப்படியே மொத்த பணமும் சேர்த்து இன்னும் ஒரு 10 கோடி கடன் வாங்கிட்டு வந்து சினிமால தான் போடுவாரு. நல்லா வருவீங்க. அப்புறம் இந்த படத்துல நடிச்சிருக்க 2 பேர், 2 குட்டீஸ் அப்படிலாம் கிடையாது. நல்ல அதாவது சிற்பிக்கு கிடைச்ச உண்மையான சிற்பி. அதாவது வந்து ஒரு கண்டிப்பா வந்து இந்த பையன் பாக்குறதுக்கு அவ்வளவுதான் இருப்பான், நல்ல ஹைட்டா, நல்லா அவனை கொண்டு போய் நல்ல கதைக்கு இந்த மாதிரி படங்கள்ல தேர்ந்தெடுத்து
சில படங்கள்ல அவங்க அப்பா சொன்னா கூட கேட்காது, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுரு சரியா. அந்த ஆனா இந்த படத்துல இந்த அவன் ஹைட்டை பாருங்க, ஒரு நிமிஷம் எந்திரிச்சுங்கள, கிட்டத்தட்ட 6'2" ஊர்மா ஆளு, அவ்வளவு வெயிட் வேற. இவனை 2 கிலோமீட்டர் தோல்ல போட்டு நடந்திருக்கேன். 2 கிலோமீட்டர், அது கிளைமேக்ஸ் ஃபுல்லா அவனை வச்சுட்டு தோல்ல போட்டு நடந்தேன். அது அந்த போர்ஷன், அதுவும் ஒரு மலை, ஒரு சைடு மழை பெஞ்சிட்டு இருக்கோம், ஃபுல்லா சேரு, ரொம்ப செலவு பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. நான் ஆச்சரியப்பட்டேன், ஏன்னா ஒரு 1.5 கோடி ரூபாயில முடிச்சிருவானுங்க போல அப்படின்னு தான் போனேன். ஆனா பார்த்தா ஃபர்ஸ்டே ஒரு 100 மாடு, ஊருக்கே 100 மாடு தானமா கொடுக்குறாங்க. சரி ஓகே, அப்போ ஆக்ஷன் போர்ஷனுக்கு அத்தனை கேமரா வருது. சரி, அப்போ மாஸ்டர் வந்து பெரிய மாஸ்டர். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கமர்ஷியல் படத்துக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே இந்த படத்துல அமைஞ்சுது. மெயினா வந்து எனக்கு சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும் இந்த படத்துல. அதுக்கப்புறம் எனக்கும் அந்த ஹீரோயின் அவங்களுக்குள்ள அந்த எமோஷன் பாட்டு இந்த பெருசா இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் எமோஷன், எல்லாம் நினைப்பாங்க இப்போ எமோஷன்லாம் என்ன பண்ணுவான் அப்படின்னு, ரொமான்டிக். நான் அதான் சொல்றேன், என்னை பார்க்கல யாரும், நான் ரொமான்ஸ் பண்ணி பார்க்கல, கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க, உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வந்து எமோஷ்னலாவும் இந்த படத்துல பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி தெரியல, ரொம்ப ரியலா நடிச்சாங்க. அதே மாதிரி என் கூட நடிச்ச பொன்னுண்ணன் சார், அவர் அண்ணன், அவரு நல்ல பெரிய ஆர்டிஸ்ட். KS ரவிக்குமார் சார், நாங்களாம் ஒரு பஞ்சாயத்து சீன் பண்ணியிருக்கோம். அந்த வேல்முருகன் பிக்சர் அவ்வளவு காமெடியா இருக்கும் போர்ஷன். நாங்க அதாவது சீரியஸா கொண்டு வந்து டைரக்டர் வைப்பாருங்க சீனை. பங்காளி இது பஞ்சாயத்து சீனு, பொண்ணை கூப்பிட்டு வராங்க பாத்துங்க, சீரியஸா இருக்கும். ஆனா நாங்க அந்த இடத்துல நாங்கெல்லாம் வந்து செட்டா சேர்த்துக்கிட்டு KS ரவிக்குமார் சார் எல்லாம் சேர்த்துட்டு அதை காமெடி போர்ஷனை கொஞ்சம் அப்பப்ப, ஏன்னா தம்பிராமையா சார் கொஞ்சம் விட்டுறவே கூடாது, லைட்டா விட்டுட்டோன்னா எல்லாத்தையுமே மேய்ஞ்சிருவாரு. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் ஆக்டர் இந்த காலத்துல கிடைச்சு. உண்மையிலே சொல்லணும்னா அவர் வந்து நடிப்பு திலகம் தான். அப்படி ஒரு ஆர்டிஸ்ட், எந்த நேரம் பார்த்தாலும் திங்கிங் தான், அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஏதோ ஒரு மூடுல சீரியஸா வந்து என்னையும் காமெடி ஆக்கி நான் காமெடியை உருவாக்கி அந்த சீன்ல எக்ஸ்ட்ரா போட்டு வச்சிருவோம். அப்போ ஓவரால் நாங்க பார்க்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு சீன். டைரக்டர் ஒன்றும் சொல்ல முடியாது, சரி சரி இருங்க டைரக்டர் பார்ப்போம். நான் ஒத்துக்கிறேன், நான் வந்து ஏன்னா அடிக்கிறது 50% அடிபடும் நான் அடிச்சா, ஏன்னா எனக்கு ரியலா இம்பாக்ட் வேணும்னு சொல்லியே அப்படி அடிப்பேன். ஏன்னா ராதாரவி சார் மருது அது சொல்லணும், ராதாரவி அங்கிள் வந்து மருது படத்துல அடிக்கிற மாதிரி ஒரு ஷாட் வரும். அப்ப கிட்ட வந்துட்டே என்னடா அடிக்கிற, ஐயோ இல்ல அங்கிள் லைட்டா பட்டுருச்சு அங்கிள் அப்படின்னு. வேணடா அவன் என்னைய மதிக்காம அடிக்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் ரியலா தான் கொஞ்சம் பண்ணுவேன். அதே மாதிரிதான் இந்த படத்துலயும் சரி, ஒரு 50% அடிப்படும். நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன், நான் அடிக்குண்டா ரியலா இருக்கும்டா பாத்துக்கோ அப்படின்னு. ஆனா அது சொன்ன புரட்டி எடுத்தவன புரட்டி எடுத்தாச்சு. உண்மையிலே அவனை போட்டு புரட்டி எடுத்து அது எல்லாத்துக்கும் உனக்கு தான் பேர் கிடைக்கும், எங்களுக்கு எல்லாம் கிடைக்காது. உண்மையிலே அந்த படத்துல வந்து உனக்கு ஒரு பெரிய பேர் கிடைக்கும், நல்லா வரணும். மனசார சொல்றேன், சிற்பி சார் வந்து கொடுக்காத ஹிட்டு கிடையாது. இன்னைக்கு அவர் பேரை நிறுத்தணும்னா தான் பையனா வந்து நீ கண்டிப்பா நிறுத்துவ, அது கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு. எங்க பாட்டே கேட்க முடியலையே. இப்ப நம்ம தர்மதுரைக்கே ஒரு நல்ல பாட்டுக்கு தானே கொடுத்தாங்க நேஷனல் அவார்டு. ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான். அப்படி ஒரு பாட்டும், அப்படி உண்மையிலே வைரமுத்து அங்கிள் வந்து நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த மாதிரி ஒரு பாட்டு கேட்கணும். கேட்கிற பாட்டு, இப்ப ஒரு பாடமோன்னு இந்த பாட்டை கேட்டிருப்பீங்க, லிரிக்ஸ் அவ்வளவு அழகா இருக்கும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு இஷ்டத்துக்கு என்னமோ இவங்களே அடிச்சுக்கிறானுங்க, புரியாத வார்த்தை பேசிக்கிறானுங்க, கேட்டா அதுக்கு அவ்வளவு அவார்டு, அவ்வளவு தூரம் பாராட்டுறது அப்படிங்கறது எல்லாம் வந்து விஷயம் கிடையாது. பாட்டுங்கிறது வந்து நைட்டு இளையராஜா சார் பாட்டு மாதிரி கேட்கணும், AR ரஹ்மான் சார் பாட்டு மாதிரி கேட்கணும். இல்லாத பாட்டெல்லாம் அடிச்சுட்டு அதை வந்து பாட்டுன்னு சொல்றதே தப்பு. அது ஏத்துக்கிறவே முடியாது. இந்த படத்துல உண்மையிலேயே நான் விரும்பின விஷயம் என்னன்னா, அதாவது நான் நிம்மதியா இருக்கணும். ஒரு பாட்டு கேட்கும் போது நிம்மதி இருக்கணும், நம்மள டென்ஷன் ஆக்க கூடாது. கண்டிப்பா இந்த படத்துல பாட்டுகள் வந்து பெருசா பேசப்படும். நம்மளுக்கு கொஞ்சம் விட்டு எமோஷனல் ஆயிரும். தேங்க்யூ, ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்யூ சார்.